இப்ப நம்ம பார்க்க போறது விமல் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய பரமசிவன் பாத்திமா திரைப்படத்துடைய ஒப்பீனியன் தான். 1985 வெளியில வந்த பிரபு ஊர்வசி நடிச்ச ஹாரர் த்ரில்லர் படமான அடுத்த ஆல்பர்ட் படத்துடைய அதே தழுவல் தான் இந்த திரைப்படமும். பரமசிவன் பாத்திமா திரைப்படம் ஆதலால் காதல் செய்வீர் படத்துல வர மாதிரி கிளைமேக்ஸ்ல அனாதை குழந்தைங்க இப்படியும் உருவாகுறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் குலதெய்வங்கள் எல்லாம் கிராமங்கள்ல இப்படிதான் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லவ் ஹாரர் பிலிம் தான் இந்த திரைப்படம். பரமசிவனும் பாத்திமாவும் சுப்பிரமணியபுரம் யோகோபுரம் அப்படிங்கிற இந்த 2 ஊருக்கும் நடக்கக்கூடிய மத பிரச்சனை தான் இந்த திரைப்படத்துடைய கதை திரைக்கதை எல்லாமே. ஆரம்பத்திலிருந்து 2 ஊர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அவங்கள விமலும் ஹீரோயினும் சேர்ந்து சாவடிக்கிறாங்க. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் 2 ஜோடிகளை சாவடிச்சிடுறாங்க. அப்புறமா போலீஸ் இந்த 2 கொலைக்கு யார் காரணம்னு விசாரிக்கிறப்போ கொலை பண்றது மனுஷன் கிடையாது, ஆத்மா தான் அப்படின்னு விமலோடைய அம்மா ரிவீல் பண்றாங்க. இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா பரமசிவமும் பாத்திமாவும் மதம் விட்டு லவ் பண்ணதுனால அந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிச்சே சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சு ஒரு கிணத்துல போடுறாங்க. இப்போ அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு. இப்படிதான் கதை நகருது. இந்த கொலையெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஆத்மா தான் காரணம். அதனால இவங்கள குலதெய்வமா நம்ம கும்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல பரமசிவனையும் பாத்திமாவையும் குலதெய்வமா மாத்திடுறாங்க. இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரெகுலரா படம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பஸ் ஸ்டாப்லயே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் கதை போக போகுதுன்னு. ஓகே, உங்க ஃபேமிலியோட எப்பனா ஒரு முறை படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பேய் படமா இருக்குன்னுலாம் யோசிக்க வேணாம். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.